கரெக்ட்டா நாங்க இந்தியாவுக்கு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஆடி மாசமா இருந்துச்சு. ஊர்ல வந்து ஏகப்பட்ட தேர் திருவிழா, சாமி விசேஷம் வந்து நெறைய இருந்துச்சு. ஸோ அம்மா ஊர்ல வந்து தேர் போட்டிருந்தாங்க மாரியம்மனுக்கு. அதுக்கு வந்து மொத நாள் ஊரணி பொங்கல், அதுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக மாவிளக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ பச்சரிசி வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, நிழல்லே உணர்த்திட்டு, ரொம்ப காய விடக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதத்தோடயே நம்ம வந்து மிக்ஸியில போட்டு அரைச்சி, நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். ஸோ பக்கத்து வீட்டு அக்கா தான் அதுக்கு வந்து பாகு காய்ச்சினாங்க. நம்ம வெல்லத்துலேயும் காய்ச்சிக்கலாம், சர்க்கரையிலயும் காய்ச்சிக்கலாம். அன்னைக்கு வந்து அவங்க சர்க்கரையில தான் காய்ச்சினாங்க. ஸோ அளவு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து 2 கப்பு மாவுக்கு 1 1/4 கப்பு அரிசியே போதும்னாங்க. ஸோ பாகு பதம் பாருங்கள், தண்ணியில் போட்டால் வந்து எடுத்தா அந்த கம்பி பதம் வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதான் கரெக்ட் பதம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் செஞ்சு செஞ்சு பழக்கங்க. அதாவது கண்ணு பார்க்கும் கை செய்யும்னுவாங்களே அந்த மாதிரி. அவங்க வந்து அந்த அளவுலாம் பார்த்துலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க கரெக்டாக எப்பவும் செய்கிற மாதிரி போட்டுருவாங்க. அது வந்து கரெக்டாகவே வந்துடும். எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா, மாவிளக்குக்கு கூட வந்து பொட்டுக்கடலை, எள்ளு, அப்புறம் வேணும்னா தேங்காவை வந்து கொஞ்சம் நெய்லேயும் வறுத்து போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஊரணி பொங்கல் பார்த்திங்கன்னா 4 கோயிலுக்கு, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுட்டாங்க அம்மா.